பல அற்புதங்களை இந்த உலகப் படைப்பிலே செய்து வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று, வயது போய் முதுமை அடைய 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 உடலிலே பலத்தை குறைப்பான், ஆனால் அறிவிலே பலத்தை கூட்டுவான். இளமையாக இருக்கிற காலத்திலே உடலிலே பலத்தை கூட்டுவான், அறிவிலே பலத்தை குறைப்பான். குறைப்பதில்லை, தானாக குறைந்தே இருக்கும். எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம், ஏன் இந்த வஞ்சனையை ஆண்டவன் செய்தான்? உடல் பலம் இருக்கிற காலத்திலேயே அறிவு பலத்தையும் கொடுத்தால் தானே அது அந்த அமைப்பு சரியாக இருக்கும். அறிவினுடைய பலம் இருக்கிற பொழுது உடலிலே பலம் இருந்தால் தான் செயல்படலாம், அல்லது உடலிலே பலம் இருக்கிற பொழுது அறிவிலே பலம் இருந்தால் தான் செயல்படலாம். சமூகத்தை இரண்டாக முதியவர்கள் இளையவர்கள் என்று பிரித்து, முதியவர்களிடம் அறிவு பலத்தையும் இளையவர்களிடம் உடல் பலத்தையும் ஏன் ஆண்டவன் கொடுத்தான் என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அப்போதுதான் ஆண்டவனுடைய பெருமையை நான் உணர்வேன். அது என்ன பெருமை என்றால், அப்படி ஆண்டவன் படைத்திருந்தால் இந்த சமுதாயம் ரெண்டுபட்டு கிடந்திருக்கும். முதியவர்களிடம் அறிவும் அனுபவத்தையும் கொடுத்து இளையவர்களிடம் உடல் பலத்தையும் கொடுத்ததற்கு காரணம், இரண்டு பேரும் இணைந்து செயல்படுங்கள், அப்பொழுதுதான் உலகம் பலம் பெறும் என்பதை ஆண்டவன் மறைமுகமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கம்பனுக்கு ஏன் விழா என்று கேட்டால், காலத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புலவன் என்பதற்காகத்தான் கம்பனுக்கு விழா. நம்முடைய இனத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொல்கிறேன். நம்மை விட 1000 மடங்கு பொருளாதார வசதி பெற்ற, 1000 மடங்கு நவீன வசதிகள் பெற்ற எத்தனையோ நாட்டிலே காலத்தால் அழியாத ஒரு இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஒரு புலவன் இல்லையே என்று அவர்கள் எல்லாம் தவம் கிடக்கிறார்கள். ஒரு புலவன் கிடைக்க மாட்டானா என்று தவம் கிடக்கிறார். ஆனால் தமிழர்களுக்கு காலத்தால் அழிக்க முடியாத புலவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியல் முடியாது. பாரதிக்கு அப்புறமும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் தமிழினத்தினுடைய தனிச்சிறப்பு. காலத்தால் அழியாதது என்றால் என்ன என்றால், நான் சொல்வதுண்டு, காலம் என்பது ஒரு சடம், அதுக்கு அறிவில்லை, அது ஒரு சடப்பொருள். ஆனால் அந்த சடத்தினுடைய அங்கீகாரம் என்பது ஒரு பெரிய விஷயம். காலம் கடந்து நிலைத்தல் என்பது நம்முடைய தனி முயற்சியிலே இருப்பதாக நாம் சில பேர் நினைத்துக் கொள்கிறோம். என்னுடைய புகழை, என்னுடைய பெயரை நானே நிலைநிறுத்தி விட்டு போகலாம் என்று நினைக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு மேடையிலும் அப்படி பல பேர் ஏறத் தொடங்கி விட்டார்கள். ஒரு காலத்திலே ஒருவர் தன் புகழை தான் சொல்வது என்பது தற்கொலைக்கு சமமானது என்று கருதினார்கள். தற்கொலைக்கு சமமானது என்று கருதினார்கள். முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, மகாபாரதத்திலே ஒரு செய்தி சொல்வார்கள். அர்ஜுனனுக்கு ஒரு சபதம், காண்டீபத்தை யாராவது இழிவுபடுத்தி விட்டால் அவர்களை கொன்று விடுவேன் என்று அவனுக்கு ஒரு சபதம். அந்த சபதம் விட்டிருந்தான். ஒரு முறை தர்மனே அந்த காண்டீபத்தை இழிவுபடுத்தி பேசி விடுகிறான். அப்போ என்ன செய்வதற்கு தெரியாத நிலை. அப்படி நான் காண்டீபத்தை இழிவுபடுத்தியவனை கொல்ல முடியாத நிலை வருமானால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்பது அவனுடைய அடுத்த முடிவு. தர்மனே காண்டீபத்தை இழிவுபடுத்தி விடுகிறான். போர் தொடங்குகிற நேரம் என்ன செய்வதற்கு தெரியவில்லை. எல்லாரும் குழம்புகிறார்கள். அர்ஜுனன் சொல்லுகிறான், அண்ணனை நான் கொல்ல முடியாது, ஆகவே நான் தற்கொலை செய்ய போகிறேன். சத்தியத்தை நான் மீற முடியாது, அந்த காலம் நான் சத்தியத்தை மீற முடியாது, ஆகவே அண்ணனை கொல்ல வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும். அண்ணனை கொல்ல எனக்கு ஒரு காலமும் மனம் துணியாது, ஆகவே நான் சாக போகிறேன் என்கிறான் அர்ஜுனன். எல்லோரும் பதறுகிறார்கள். அர்ஜுனா, நீ இருந்தால் என்ன கதி, மற்ற சகோதரர்களும் மறந்து போய் விடுவார்களே, அந்த எண்ணத்தை விட்டுவிடு என்று எல்லாரும் சமாதானம் சொல்ல அர்ஜுனன் சமாதானப்படாமல் இருக்கிறான். அந்த நேரத்திலே கண்ண பரமாத்மா வருகிறார். வந்த கண்ண பரமாத்மா என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நடந்ததை சொல்கிறார்கள். அர்ஜுனன் இப்படி சொல்லுகிறான், நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிறான். கண்ண பரமாத்மா சொன்னார், அப்படியா அர்ஜுனா, இங்கே வா, இந்த மேடையில் ஏறி நில். கண்ணன் சொன்னதை மீறவும் முடியவில்லை. கண்ணா, விளையாடுகிற நேரம் இதுவா? விளையாட்டு இல்லையப்பா, ஏறி நில். அர்ஜுனன் ஒரு பக்கத்தில் இருந்த மேடையில ஏறி நின்றான். உன்னை பற்றி புகழ்ச்சியாக நீயே சில வார்த்தைகள் சொல்லிக்கொள் என்றான் கண்ணன். என்னது, என்னை பற்றி நானே சொல்லிக் கொள்வதாக? ஒரு காலமும் அது முடியாது என்றான் அர்ஜுனன். இல்லை, நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணன் உத்தரவிடுகிறேன், உன்னுடைய பெருமைகளை, உன்னுடைய புகழை நீயே சொல்லிக்கொள் என்றான். கண்ணனுடைய வார்த்தையை மூட முடியாமல் அர்ஜுனன் தன்னுடைய புகழை, தன்னுடைய பெருமைகளை, நான் அதை செய்தேன் இது செய்தேன் என்று அந்த மேடையிலே பெருமையை சொல்லிக் கொண்டான். சரி, விஷயம் முடிந்தது. அவரவர் வேலையை பாருங்கள் என்றார் கண்ணன்.
அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், கண்ணா நான் என்ன சொல்கிறேன், என்ன விளையாடுகிறாய், அண்ணன் நான் காண்டீவனை இழிவுபடுத்தி விட்டால் நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன், நீ மேடையில ஏற சொன்னாய், தற்கொலை செய்ய சொன்னாய், பிறகு எல்லாரும் போக்கள் இருக்கிறாயே என்ன என்று கேட்டவுடனே கண்ணன் சொன்னான், மேடையில ஏறி நீயே உன்னை புகழ்ந்து கொண்டாய் அல்லவா, தற்கொலை முடிந்து விட்டது போய. இப்படி ஒரு கதை இருக்கிறது. நான் சொல்வது வந்து என்னைத்தான் புகழ்ந்து யாரும் தங்களை நிலைநிறுத்த முடியாது, காலம் அங்கீகரிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். காலம் அங்கீகரித்தாலே ஒழிய யாரும் நிலைத்து நிற்க முடியாது. பாரதி காலத்திலே எங்களை போல வசதி பாரதிக்கு இருந்ததா? இன்றைக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ புஸ்தகங்கள் போடுகிறோம், அந்த புஸ்தகங்களுக்கு தடித்த மட்டை போடுகிறோம், அதற்கு மேலே லெமினேஷன் பண்ணுகிறோம். அதெல்லாம் 20 வருஷம் பழுதாகாது, 50 வருஷம் பழுதாகாது என்று சொல்லி தருகிறார்கள். ஆனால் 10 வருஷம் கூட அந்த நூல் நிற்பதில்லை. நூல் போட்டவர் மண்டையில் போட்டு விட்டால் அந்த வீட்டுக்காரனே அந்த இதை எடுத்து பத்திரிகை நிறுத்தி வித்துடுறான். புஸ்தகம் நிற்க முடியுது. வெறுமனே அதை பலப்படுத்தி நம்முடைய புகழாலே அதை நிறுத்த முடியாது. காலம் அங்கீகரித்தாக வேண்டும். பாரதி காலத்திலே பாரதிக்கு நூல் போடுகிற வசதி இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதையும் உலகம் தேடி தேடி இருக்கிறது. எங்காவது மூலையில் சுஜாதா இருந்த காலத்திலே அவனுடைய சதவை குறிப்பை கூட எழுதி பதிப்பிட்டார். அந்த அளவுக்கு பாரதியை அங்கீகரித்து வைத்திருக்கிறது என்றால் அது காலத்தினுடைய அங்கீகரிப்பு. அந்த கால அங்கீகாரம் ஒரு புலவனுக்கு கிடைப்பது என்பது மிக மிக அரிதான செயல். இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதி முக்கியமானவர் என்று நீங்கள் கருதுவது யாரை? இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் அதி முக்கியமான, எனக்கு ரொம்ப முக்கியமானவர் அல்லது நான் நேசிக்கிறவர் என்று கருதுவது யாரை? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு 100 பதிலாவது வந்திருக்கும். எனக்கு என் தந்தையை நேசிக்கிறேன், தாயை நேசிக்கிறேன், இளைஞர்களானால் காதலியை நேசிக்கிறேன், நான் என் குருவை நேசிக்கிறேன், இப்படி பல பதில் சொல்லுவோம். அப்படி எல்லாருடைய மனதிலையும் ஒரு பதில் வந்திருக்கும். என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டால், நீங்கள் சொன்ன அத்தனை பதில்களும் பிழையான பதில்கள். நீங்கள் சொன்ன அத்தனை பதில்களும் பிழையான பதில்கள். எப்படி நீ அதை சொல்லலாம்? நான் என்னுடைய நேசிப்புக்குரியவனை நான் சொல்லுகிறேன், என் காதலியில் எனக்கு காதலிதான் எனக்கு முக்கியம். நான் சொல்வதை நீ எப்படி மறுக்கலாம் என்றால் மறுக்க முடியும் என்றபடியால் தான் மறுக்கிறேன். யாருக்கும் இன்னொருவர் முக்கியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போய். நாம் எல்லோரும் நம்மை நாம் தான் அதிகம் நேசிக்கிறோம். இந்த விஷயத்திலே மட்டும் பொய்யே கிடையாது. வார்த்தைகளாலே நான் அவளை நேசிக்கிறேன், இவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுபவை. உண்மையிலே நாம் யாரை நேசிக்கிறோம் என்றால் நம்மை நாம் நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்திலே வேறு யாரையும் நேசிப்பதில்லை. அது சர்வ நிச்சயமான விஷயம். நான் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தவன். சில காலங்களுக்கு முன்பு போர் நடக்கிற பொழுது அங்கே திடீரென்று விமானங்கள் வந்து குண்டுகள் போடும். நான் அதை சொல்வதற்கு, என்னுடைய செய்தி சொல்வதற்காக அதை சொல்லுவேன். விமானங்கள் வந்த உடனே அங்கே எல்லா வீட்டிலேயும் பங்கர் என்று சொல்லப்படுகிற குழி வெட்டி வைத்திருப்பார்கள். விமானம் வருகிறது என்ற உடனே அதுக்குள்ளே போய் எல்லாரும் இறங்கி விடுவார்கள். நானும் எத்தனையோ வீட்டிலே இருந்து பார்த்துட்டேன். இந்த அவன்ல விருப்பம் இவன்ல விருப்பம் என்றவன் எல்லாம் விமானம் வந்த உடனே தான் முன்னாலே போய் இறங்கிட்டு தான் மற்றவளை பாபான்னு கூப்பிடுவான். அம்மாவோட விருப்பம் அம்மாவை இறங்கிட்டு தான் இறங்குறதா இல்லை, தான் இறங்கிட்டு அம்மா பாபான். எங்க ஆசிரியர் சொல்வார், அது இன்னும் சுவையானது. எங்க வாத்தியார் ராதாகிருஷ்ண ஐயா மாதவனுடைய அப்பா சொல்வார், கல்யாண வீடுகளுக்கு போவோம். கல்யாண வீடுகளுக்கு போனால் எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாமளும் வந்திருக்கிறோமே, நம்மையும் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 50 பேரை ஒன்றாக மேடையில நிறுத்தி வைத்து மாப்பிள்ளை பொம்பளையை உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இது நடக்கும். நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு மாதம் கழித்து அந்த கல்யாண வீடு நடந்த வீட்டு பக்கம் நாங்க போக வேண்டி வந்துட்டது என்று வைங்க. அங்க போனா அவர்கள் ஏதோ பலகாரம் கொடுத்து குடிப்பதற்கு காப்பி கொடுத்து இந்த ஆல்பம் வந்துட்டு பாருங்கன்னு தருவாங்க. நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மனச்சாட்சியில கை வச்சு சொல்லுங்க, அந்த ஆல்பம் வந்த உடனே நீங்க எந்த படத்தை முதல் தேடி பார்க்க? மணமகன் மணமகள் அதெல்லாம் அந்தந்த பக்கமா உட்கார கட கட கடன்னு தட்டி நான் எடுத்த படம் வந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் அல்லவா, அதுதான் தன்னுணர்வு. கம்பனது பாத்திரங்கள் காலத்தில் அழியாத சாத்திரங்கள் என்று புகழாரம் சூட்டினார் கவியரசர் கண்ணதாசன். அந்த கம்பனுடைய கதை மாந்தர்களுள் 4 எடுத்துக்கொண்டு
எவருடைய துறப்பு பெரிதும் ஏற்றத்திற்கு உரியது என்று வினா எழுப்பியிருக்கிறார்கள். தசரதன் உயிரை துறந்ததா, பரதன் பதவியை துறந்ததா, இலக்குவன் உறக்கத்தை துறந்ததா, வீடனன் உறவை துறந்ததா? இதுதான் இன்றைய விவாத பொருள். நடுவர் அவர்களே, பதவி பறி போனால் மறுபடியும் தானாக வரலாம் அல்லது வாங்கி பெறலாம். இன்று உறங்காவிட்டால் நாளை உறங்கிக் கொள்ளலாம். உறவை உதறி தள்ளினால் மீண்டும் ஒட்டிக் கொள்ளலாம். ஆனால் போனால் மீண்டும் வராதது உயிர் என்பதை மறந்துகிறார்கள். அந்த உயிரை துறந்தவன் தசரதன். எதற்காக? நாம் எல்லாம் அறிந்த கதை, காலம் காலமாக நம்மோடு கைகோர்த்து நடந்து வருகிற ராமாயண கதை. ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று முடிவு செய்யப்பட்டது. கோனி கைகையிடத்திலே சொன்னாள். கைகேயி மனம் மகிழ்ந்தாள். பின்னர் அந்த கூனியாகிய மந்திரையின் சூழ்ச்சியினாலே மனம் மாறினாள் கைகேயி. இப்போது கைகேயி அலங்காரத்தை எல்லாம் அழித்துக் கொண்டு அலங்கோலமாக படுத்து கிடக்கிறாள். அதை கவி சக்கரவர்த்தி கம்பர் எப்படி காட்சிப்படுத்துகிறார்? நம்பி வீழ்ந்தென்ன, நாடக மயில் துயின்றென்ன, கவ்வை கூர்தர ஜனகியான் கடிகமள் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்து அடைந்த அம்மடந்தை தவ்வையார் என கிடந்தனள் கேகையன் தனையை என்று பேசுகிறார். அதாவது சீதா தேவி திருமகளுடைய அவதாரம். அந்த திருமகள் அயோத்தியை விட்டு நீங்க போகிறாள் என்று அந்த திருமகளுடைய தமக்கையாகிய மூதேவி கிடந்ததை போல படுத்து கிடக்கிறாளாம் கைகேயி. இப்போது நள் இரவு பொழுது கவிழ்ந்த பின்னர் தசரதன் வருகிறார். தசரதனுக்கு பிரிய மனைவி கைகேயி. தசரதன் பிரிய மனைவியாக இருந்தவனும் அவள்தான். வந்தான், அந்த கோலத்தை பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மானை எடுக்கிற யானை போல தன்னுடைய தடம் கைகளாலே தழுவி எடுத்தான். உனக்கு இந்த துன்பத்தை யார் விளைத்தது? இப்போது சொல், அவர்களை உண்டு இல்லை என்று ஆட்சி விடுகிறேன் என்று துடித்து எழுகிறார். 2 வரம் வேண்டும் என்று கேட்டாள். என்ன 2 வரம் கேட்டாள்? இன்னும் வரம் என்னன்னு அவ சொல்லல. இவனு என்ன 2 வரம்னு கேட்கல. சில பேர் எப்போதுமே எதையுமே கேட்கறதுக்கு முன்னாலே ஒரு அவசரமா முடிவுக்கு வந்துடுவாங்க. அது போலதான் தசரதனும் முடிவுக்கு வந்தான். வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை நான் வரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பின்னர் தான் இவள் என்ன வரம் என்பதையே சொல்லுகிறார். ஏய வரங்கள் 2, ஒன்றினால் என்னுடைய பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், மற்றொன்றினால் சீதை கேள்வன் போய் வனம் ஆள வேண்டும். இதுதான் வரம் என்று சொன்னார். நினைச்சு பாருங்க, எவ்வளவு துடிச்சு போயிருப்பாள். ராமன் அவனுக்கு அவ்வளவு பிரியம். ஆனால் அந்த ராமனை காட்டிற்கு அனுப்ப நினைக்கிறாள் கைகேயி. அவன் கெஞ்சுகிறான், என்னுடைய கண்ணை வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன், மண்ணை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள், ஆனால் மற்றைய ஒன்றை மட்டும் மறந்துவிடு என்று கெஞ்சி பார்த்தான், கதவை பார்த்தான், பேசி பார்த்தான், ஏசி பார்த்தான். ஒன்றும் நடக்கவில்லை. பிடிவாதமாக இருந்தாள் கைகேயி. நடுவர்களே, இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தசரதன் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நான் உனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கு ராமனை பிரிந்தால் உயிர் போகும் என்பது தெரியும். எனவே நான் இப்பொழுது உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தசரதன் அப்படி செய்யவில்லை. காரணம், வாய்மையை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உயிரை துறந்தானே. உயிரை துறந்தது எதற்காக? வாய்மையை காப்பதற்காக. அதுதான் முக்கியமான காரணம். தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இந்த துறப்பு என்ற இந்த தலைப்பிற்கு எப்படி என்னை தலைவராக போட்டார்கள் என்று கேட்டார். அது சரியாகத்தான் போட்டிருக்காங்க. உலகம் முழுமையும் கவி சக்கரவர்த்தி கம்பனையும் தெய்வ புலவர் சேக்கிழாரையும் தெய்வ தமிழையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையே துறந்தீர்கள் அல்லவா? ரொம்ப அழகா கம்பேர் பண்ணாங்க. அது போனா வந்துடும், இது போனா வந்துடும், பதவி போனா வந்துடும், உயிர் போனால் வராது. பதவி போனாலும் பல பேருக்கு வரமாட்டேங்குது, ஒரு சிலருக்கு தான் வருது.
அந்த சிக்கல். ஆனா என்ன தலைப்பு ரொம்ப சிக்கலான இன்னைக்கு நிலைமை. பொது தலைப்பு என்ன? இந்த 42ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் பொது தலைப்பு கம்பனில் மனித நேயம். இந்த மனித நேயத்தோடு இந்த 4 பேர்ல யார் துறந்திருக்கிறார்கள்? அதுதான் தலைப்பு. தசரதன் உயிர் துறப்பு மனித நேயமா? இலக்குவனுடைய உறக்கம் துறந்தது மனித நேயமா? வீடனன் தன் உறவை துறந்தானே, அது மனித நேயமா? தன் நலத்தை இழந்து அயோத்தி மாநகருக்காக பொதுமக்களுக்காக தனக்கு உரிய ஆட்சியையே துறந்தானே, அதெல்லாம் மனித நேயத்துடைய துறப்பு. தன்னலம் மறக்கிறான். அது பரதனுக்குரிய ஆட்சி, பரதனுக்குரிய ஆட்சி. ரொம்ப தசரனை பத்தி சொன்னாங்க, ரொம்ப அதிகமா போன சிக்கலாக. அந்த பாத்திரத்தை குறைப்பதல்ல என் நோக்கம், அதுக்கல்ல இந்த வேலை. மிதிலையில திருமணம் நடந்தது, 4 பேருக்கு திருமணம் நடந்தது. மணமக்கள் நேரம் எங்க வரணும்? அயோத்திக்குள்ள வரணும். 4 பேர் அயோத்திக்குள்ள வரணும். தசரன் என்ன பண்றான்? திருமணம் முடிந்த உடனேயே பரதனையும் அவன் மனைவியும் சத்ருக்கனை மனைவியும் நீங்க 2 பேர் கேகை நாயகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இல்லையா சத்தானா? கேகை நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு ராமனையும் லட்சுமியும் மட்டும்தான் அயோத்தி கொண்டு வர்றாரு. வந்தவரை இங்க முடிச்சு விட்டுறாரு. சிக்கல் அங்கதான் ஆரம்பிச்சாச்சு. ஆட்சியில முடிவு பண்ணாரு. அந்த புறத்துல அதை மாற்றினார். இதெல்லாம் ரொம்ப எடுத்து சொன்னாங்க. நந்தா விளக்கனே நாயகனே, உயிர் துறந்து வாய்மை காத்த வள்ளல். அப்புறம் 5000 எடுத்து கொடுத்தாங்க. வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல். ரொம்ப அழகா இருக்குங்க. திருப்பி பேச போறீங்க, அடுத்து வர போறீங்க. ஒரே ஒரு கேள்விதான். நந்தா விளக்கனே நாயகன், வாய்மைக்காக உயிர் துறந்த வள்ளல், வாய்மையும் மரபும் காத்தான். இதெல்லாம் விருப்பத்தோடு உயிர் துறந்து காத்தானா, வெறுப்போடு காத்தானா? இதுக்குதான் பதில் சொல்றோம். தசரதன் தாம் விருப்பத்தோடு மனமகிழ்ச்சியோடு உயிர் துறந்தாரா, இல்ல வேதனை பற்றி வெண்டி வாய்மை காத்தாரா, மனம் காத்தாரா? இதுக்கு விடை கிடைச்சுதான் இந்த சோழர்களுக்கு விடை கிடைச்சது. நான் உள்ள போகல, ஏன்னா பாத்திரத்தை குறைப்பதே நோக்கம். எல்லா பாத்திரமும் உயர்ந்தது. பரதனுக்கு நன்றாக தெரியும் இந்த அயோத்தி பேரரசு தனக்குரியது. அயோத்தி பேரரசு தனக்குரியது. கேகே தன் பாட்டில் சொல்லி அனுப்புகிறார். கன்னியா சுருக்கம் கைகளை திருமணம் செய்கிற போது உன் வயிற்றிலே பிறக்கிற மகளுக்குத்தான் இந்த அயோத்தி பேரரசு, மூத்தவனுக்கு அல்ல. அதன்படி பரதன் பிறந்து விட்டார். சத்தியத்தின்படி வாய்மையின்படி அயோத்தி பேரரசு பரதனுக்குத்தான். இது பரதனுக்கு தெரியும், கேகை மகனுக்கு தெரியும், கைகைக்கும் தெரியும். இதைத்தான் மந்தரை நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறார்? பரதன் கெடுத்து ஒழிந்தனை, உனக்கரும் புதல்வனை, கிளர்மையை உடுத்த பாரகம் உடையவன், ஒரு மகற்கெனவே கொடுத்த பேரரசு. ஒரு மகற்கெனவே பரதனுக்கென்றே கொடுக்கப்பட்ட பேரரசு அயோத்தி பேரரசு. அதை ஏன் தமக்கும் அடுத்த தந்தைக்குமா புறத்தும் ஆகுமோ? வேற யாருக்காவது அரசு ஆகுமா? இதுக்கெல்லாம் வர ஒரு பதில் சொல்லணும். ராமனுக்கு உரிமை எங்க இருக்கு? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த வாய்மையை அவரே மீறாரு. அதுவா நீங்க பெருசா பாராட்டுறீங்க? ஒரு மகனுக்கு எனவே கொடுத்த பேரரசு. சரி, ராமபிரானே சொல்றாரு, திருவடி வாங்கலாம் பரதன். இந்த படத்துல திருவடி வச்சுட்டு வர்றார் பரதன். அப்ப ராமன் சொல்றார், வரலா கவலைப்படாது, வரனின் உந்தை சொல் பரவினால் உடன் தரணி நின்னது. அப்பா கொடுத்த சொல்லினாலே இந்த அயோத்தி அரசு உனக்குத்தான் உரிமை உடையது என்று ஏற்ற தன்மையால் உடனே நீ பிறந்து உரிமை ஆனதால் நீ பிறந்துட்ட. இந்த அயோத்தி அரசு உனக்குதான், என்னுடையதல்ல. நீ பெற்றுக்கொள், அரசு நின்னதே ஆளுக. இதுக்கு மேல என்ன சார்? ராமபிரானே சொல்றாரு, இந்த ஆட்சி உன்னுடையது, உனக்கு உரிமை உடையது, நீதான் அரசு செய்ய வேண்டும். இவ்வளவும் ராமபிரான் சொல்லிட்டார். தசரதனின் உயிர் துறப்புதான் பெரிதும் போற்றுதலுக்குரியது என்று அவர் நிறுவி இருக்கின்றார். தசரதனின் உயிர் துறப்பை பற்றி அவர் மிக சிறப்பாக காப்பியம் முழுவதும் பேசுபவர்கள் எல்லாம் தசரதனின் வாய்மையை பற்றி பேசுகின்றார்கள்
செய்வார்கள் என்று ஒவ்வொன்றாக அவர் நிறுவிக்கொண்டே வந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஐயா அரங்க ராமலிங்கனார் அவர்கள் தசரதனின் வாய்மையை குறித்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அதாவது நம்முடைய பாட புத்தகங்களில் நாம் தலைவர்களை பற்றி எல்லாம் படிக்கின்றோம், வாழ்ந்த தலைவர்களை பற்றியும் படிக்கின்றோம், வாழ்கின்ற தலைவர்களை பற்றியும் படிக்கின்றோம். ஆனால் வளருகின்ற இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டிய செய்தி, அது வாழ்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, வாழுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டு, அவர்களுடைய சிறப்பு குணங்கள், இவை மட்டுமே பாட புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். அப்படித்தான் ராமனின் தந்தை தயரதன் என்கின்ற காரணத்தால் காப்பியம் முழுக்க வரக்கூடிய பாத்திரங்கள் அத்தனை பேருமே வாய்மையில் சிறந்தவர், வாய்மைக்கு யார் உளர், வாய்மையில் சிறந்தவர் என்று போற்றி வருகின்றார்கள் தசரதனை. அதற்கு அற்புதமான கேள்வி ஒன்றை ஐயா ராமலிங்கனார் அவர்கள் எழுப்பினார்கள். கன்னியாசுல்க கதையை கூறி நீங்கள் அதற்கு ஒரு ஐயம் எழுப்பினீர்கள், கன்னியாசுல்கம் என்பது உண்மையா என்று. அதற்கும் அவர் விடையிறுத்திருக்கின்றார். அவர் கூறியது போல் பரதன் குகன் போற்றியது போல், அன்னை கோசலை போற்றியது போல் 1000 கோடி ராமர்கள் உனக்கு இணையாவார்களோ, எண்ணின் கோடி ராமராயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவாரோ என்று போற்றியது போல், எல்லோரும் ராமனை விட 1000 மடங்கு கோடி மடங்கு உயர்ந்து நிற்கின்றான் பரதன் என்கின்ற கருத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு. காசிக்கு போகிறவர்கள் ஏதாவது ஒன்றை துறந்து வர வேண்டும். தனக்கு பிடித்தமான ஒன்றை தான் காலம் முழுக்க நேசிக்கின்ற ஒரு பொருளை, அது உணவுப் பொருளாக இருக்கலாம், அல்லது தான் பயன்படுத்துகின்ற பொருளாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப பல பேர் காசைக்கு புறப்பட போகிறார். துறந்து விட்டு வருவது என்பது நம்முடைய மரபாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மக்கள் எதை துறக்கின்றார்கள் என்றால், பாவக்காயை துறந்து விட்டேன், சுண்டைக்காயை துறந்து விட்டேன் என்று எதெல்லாம் அவர்களால் சாப்பிட முடியாதோ அவற்றை துறந்து விடுகிறார்கள். அது வேறு செய்தி. ஒருவன் தான் முயன்று பெற்ற, அதற்கு மிகவும் தகுதியாக உடைய, அதே சமயத்தில் ஒரு பதவிக்கு அவன் வருகின்றான் என்று சொன்னால் அது அந்த நாட்டு மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் அதை துறக்கின்றான் என்று சொன்னால் அது போற்றுதலுக்கு உரியது. முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு செய்தியை நான் அழுத்தமாக வைக்கின்றேன். தானே விரும்புகின்ற ஒன்றை துறந்தால்தான் அது துறவு. ஆனால் பரதன் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அந்த அரச பதவியை விரும்பவே இல்லை. தான் விரும்பாத ஒரு பதவி தனக்கு கிட்டியது என்று சொன்னவுடனே எல்லா பாதகத்திலும் மிக கொடுமையான பாதகம் தன் தாயை படித்து பேசுவது. தாயையும் தண்ணீரையும் படிக்க கூடாது என்பது நம்முடைய மரபு. அப்படி இருக்கின்ற பொழுது 12 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்ற தாய் என்று பட்டினத்தார் பாடுவார்கள். ஆனால் 12 மாதங்கள் கருவிலே சுமந்து பெற்ற தாயை படித்து பேசுகின்றான் என்று சொன்னால் அந்த பதவி தனக்கு கிட்டியது என்பதற்காகத்தான். இப்படி வேண்டாத பதவியை என் மீது சுமத்தி எனக்கு பெற்று தந்து தீராத பெரும்பழிக்கு ஆளாகி விட்டாயே, என்னை பெரும்பழிக்கு ஆளாக்கி விட்டாயே என்று தன் தாயையும் பழித்து தன்னுடைய சோகத்தை பல பாடல்களாக தாயை திட்டுவது ஒரு புறம், வசைபாடுவது பல பாடல்கள். அதே போன்று கோசலை இடத்தில் சென்று பேசுகின்ற பொழுது கேகையின் மடந்தை செய்த கைகேயி செய்த அந்த கை தவம் அண்ணல் நீ அறிந்திலையோ என்று கோசலை கேட்கின்ற பொழுது, அதை நான் அறிந்திருந்தால், அதில் எனக்கு உடன்பாடு இருந்திருந்தால், அந்த பதவியை நான் விரும்பி இருந்தால், இந்த பாவங்கள் எல்லாம் செய்பவர்கள் போய் வீழ்கின்ற நரகத்தில் நான் போய் வீழ்வேன் என்று பாவங்களை பட்டியலிட்டுக் கொண்டு வருகின்றான். ஆக பரதன் அந்த பதவியை எந்த நேரத்திலுமே விரும்பவில்லை. ஆகையினால் அது ஒரு துறப்பு. அவன் மனதிலே பதவி என்கின்ற